எங்க சமூக வலைத்தளங்களில் வருவதை பார்த்தால் தமிழகத்தில் ஒரு மாபெரும் எதிர்ப்பை நான் பார்க்கிறேன். எல்லாரும் பாருங்க, இங்கிலீஷ் பத்திரிகைகளும் எதிலுமே வரவே இல்லை. இவங்க நேற்று போராட்டம் நடத்தினேங்கிறாங்களே, அதுக்கு ஈக்குவலா ட்விட்டர்லயும், ஃபேஸ்புக்லயும், இன்ஸ்டாகிராம்லயும் அந்த அன்பில் மகேஷ் இப்ப எல்லா மந்திரியினுடைய பசங்களையும் ஒரு பத்திரிகை நிருபர்கள் பேட்டி எடுக்க வேண்டும். துரைமுருகனுடைய பேரன் அயல் நாட்டில் படிக்கிறானா என்பதை பற்றி வதந்திகள் வர ஆரம்பிக்கிறது. அவங்களாம் எப்படிங்க போறாங்க? 12, 13 தமிழ்நாடு மந்திரியோட பசங்க எல்லாம் படிக்கிறாங்களா அயல் நாட்டுல? அது எப்படிங்கிறது? தமிழ்நாட்டுல படிக்கத்தானே, கூடுவாஞ்சேரியிலையும், மதுராந்தகத்திலையும், பாளையங்கோட்டையிலையும். அதை விட்டுட்டு எங்க மாஸ்கோ அண்ட் ஜப்பான், ஜெர்மனி, அமெரிக்கா போறாங்க? உங்களுக்கு வேணா இன்னொருத்தர் சுண்ணாம்புங்களா பாப்பாங்க இல்ல? போராட்டம் என்று பயமுறுத்துவதெல்லாம் அது 1965 போயாச்சு. அப்ப திமுக எதிர்கட்சியாக இருந்தது, இப்பொழுது இல்லவே இல்லை. அதான் நான் மீண்டும் வருத்துகிறேன். தவறான போக்கு. பாஜக மிக மிக கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை தர்மேந்திர பிரதான் அமித்ஷாவோட சொல்லும் போது நாம் தேக்கலைங்க, ஜா கரேகா தேக்கலைங்க அப்படிதான் சொல்றாரு. பார்ப்போம் ஒரு கை என்று தான். ஒரு நரேந்திர மோடியுடன் மோதுவது தவறு என்று தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை தங்களுடைய அரசியல் பிரச்சனைக்காக இதை பூத மாதிரி பண்றாங்களே தவிர, எங்க கள்ளக்குறிச்சி சமாச்சாரம் நீதி எல்லாம் சால்வ் பண்ணிட்டு விட்டாங்களே. நேத்தி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, மணல் வாரி கொள்ளைக்கு சிபிஐ என்கொயரி போட்டிருக்காங்க. அது பெருசாச்சுன்னு என்ன பண்ணுவாங்க?